ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடித்து நொறுக்கம் அரண்மனை 4 வசூல் பாதியாக குறைந்த கவின் அண்ணாவின் ஸ்டார் பட வசூல். இந்த ஒரு வீடியோவில் கவின் அண்ணா நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படம் 7வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 7வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் அரண்மனை 4 திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரண்மனை 4 மற்றும் ஸ்டார் இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது நேற்று 1254 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 95,304 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,25,00,000 வரையும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அரண்மனை 4 திரைப்படம். ஸோ கண்டிப்பாக 100 கோடி அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. இதனைத் தொடர்ந்து கவின் அண்ணா நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படம் 7வது நாளில் மட்டும் 864 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 52,370 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 71,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்கு. இதுவரையும் 17 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் இருக்கு. நேற்று மட்டும் வச்சு பார்க்கும்போது ஸ்டார் திரைப்படத்தை விட அரண்மனை 4 திரைப்படம் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. அரண்மனை 4 திரைப்படத்துக்கு இதுவரையும் நல்ல ஒரு வரவேற்பு தான் கிடைச்சிட்டு வருது. ஸ்டார் திரைப்படத்தை மக்கள் கைவிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எந்த ஒரு நல்ல புதிய திரைப்படமும் வெளியாகினால அரண்மனை 4 திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு வருது. இன்னைக்கு புதிய 4 திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. இன்னைக்கு வெளியாக உள்ள திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே அன்பா, இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.